நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? ரத சப்தமி. யாரை வழிபடலாம்? சூரியனை வழிபட உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்று உங்களுக்கு முன்னேற்றமா தடையா? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும். தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்க்கவும். கால்நடை செயல்களில் சற்று கவனம் வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வியாபாரத்தில் நயமான பேச்சுக்கள் நன்மையை தரும். சில நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். திறமைக்குண்டான மதிப்புகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். கடகராசி அன்பர்களே, தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும். விளையாட்டு போட்டிகளில் விவேகம் வேண்டும். வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள். தகவல் தொடர்பு துறைகளில் புதுவிதமான சூழல் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். எதிர்பார்த்து இருந்து வந்த உதவிகள் சாதகமாகும். புதியவர்களின் நட்பின் மூலம் உற்சாகம் ஏற்படும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். உடலில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். அரசு பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும். துலாம் ராசி அன்பர்களே, காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். பிறமொழி மக்களின் அறிமுகம் கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை உணர்வீர்கள். போட்டி தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படவும். விருச்சிக ராசி அன்பர்களே, விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் புதுமையான சூழல் ஏற்படும். வாகனத்தில் உள்ள பழுதுகளை சீர் செய்வீர்கள். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். மனதில் புதுமையான சிந்தனைகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். மகர ராசி அன்பர்களே, தாய் வழி உறவுகளிடத்தில் மதிப்புகள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு வட்டம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, கடினமான விஷயங்களை சாதாரணமாக முடிப்பீர்கள். குழந்தைகளால் மதிப்புகள் மேம்படும். பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மீன ராசி அன்பர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவீர்கள். சுபகாரிய செயல்களில் சிந்தித்து செயல்படவும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும்.